குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷயம் சொல்லிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுந்தர் ப்ரோ. உங்க வைஃப் தர்ஷினி உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷினி சுந்தர், உங்க ஹஸ்பண்ட்க்கு நாங்க விஷ் பண்ணிட்டோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சுந்தர் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுந்தர் ப்ரோ. தர்ஷினி சிஸ்டர், நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி செப்பரேட் வீடியோ போட்டு உங்க ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே விஷயத்தை சொல்லியாச்சு. ஹாப்பியா? சுந்தர் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தர்ஷினி சிஸ்டர், உங்களுக்கும் தான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகமது சமீத் கண்ணா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே முகமது சமீத். முகமது கண்ணா, இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்டா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க நேம் சொல்லி ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சனிகா சிஸ்டர். ஹாய் சனிகா சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது தான், நாளைக்கு பர்த்டே விஷனா இன்னைக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிடாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு பர்த்டேனா இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. எனக்கு அதை ஞாபகம் வச்சிருக்க முடியல. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் ஞாபகம் வச்சிருக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் நான் போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் போயிட்டு கமெண்ட்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு டைம் நிறைய இல்லைம்மா. அதனால தான் நீங்கள் நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் விஷயத்தை சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதே போல இன்னைக்கு பர்த்டேனா இன்னைக்கு என்னோட பர்த்டே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. மனசு கஷ்டமாயிடுது விஷ் பண்ண முடியலையேன்னு. அதனால இன்னைக்கு பர்த்டேனா ஒரு நாள் பிஃபோரா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷியரா நான் விஷ் பண்ணுவேன். யாருக்கும் விஷ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் சிஸ்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று எல்லாரும் அந்த குட்டி ப்ரோமோவை பார்த்துருப்பீங்க. ஆமாம், நியூ சீரிஸ் வரப்போகுது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ப்ரோமோ தான். நேற்று ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ப்ரோமோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக துளித்துளியா சீரிஸ் முடிக்க போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. துளித்துளியா சீரிஸ்க்கான ஸ்கிரிப்ட் இன்னும் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் படி அது போகட்டும். அது எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் போகட்டும். நான் துளித்துளியா சீரிஸை இப்போதைக்கு முடிக்க மாதிரி இல்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினட்டா துளித்துளியா சீரிஸ் இப்போதைக்கு முடியாது. ஏன்னா இன்னும் ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுபடி கதைகள் மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். நியூ ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நியூ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாவாங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவுக்கு வந்துட்டேன். என்னடா உங்ககிட்ட சஜஷன் கேட்கலையேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. அதனால இப்போ கேட்குறேன், ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு கேட்கலாமே அப்படின்னு இருந்தேன். ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ கேட்குறேன், நியூ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க சஜஷனை சொல்லுங்க. நியூ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அப்புறம் நியூ சீரிஸோட நேம் பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி. துளித்துளியா சீரிஸ்க்கு எப்படி ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கண்ணாமூச்சி சீரியஸ்க்கும் உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி நல்லா தான் எடுத்திருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னுட்டு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்டோரியை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கும் இந்த துளித்துளியா சீரியஸ்க்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை கண்ணாமூச்சி சீரியஸ்க்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நியூ சீரிஸ் எப்படி இருக்குது, நியூ சீரிஸோட ப்ரோமோ எப்படி இருக்குது, அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ சீரிஸை சீக்கிரத்துலேயுமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி அருண், நிம்மி, கார்த்திக், அனன்யா இவங்க தான் பேரா வரணும்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நீங்க ஸ்டோரியை பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு பேருன்னுட்டு. நீங்க கண்டிப்பா கண்ணாமூச்சி சீரிஸை மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நியூ சீரிஸோட ப்ரோமோ எப்படி இருந்தது. நியூ சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.